இன்னைக்கு வந்து கிச்சன் டீப் கிளீனிங் தான் பண்ண போறேன். கிச்சன்ல ஒரு ரேக் மட்டும் கிளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த ரேக் தான் அது. இது எல்லாமே வந்து ஃபுல்லா டஸ்டா இருக்கு. ஸோ ஒரு 5 ரேக் இருக்கு மொத்தமா. இது எல்லாமே எடுத்து ஃபுல்லா டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணி வைக்கணும். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஈவினிங் டின்னர் வந்து நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஏன்னா ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா சாப்பிட முடியுமா என்னன்னு தெரியல. அப்போ ரொம்ப டயர்டா இருக்கும். திருப்பி எல்லாம் குக் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் லேசியா இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இனி கிளீன் பண்ணா முடிஞ்சு. ஹோல் கிச்சன் கிளீன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 2 to 3 days ஆயிரும். அந்த டைல்ஸ் ஃபுல்லா கழுகணும். அப்புறம் கீழே இருக்கிற அந்த ஆர்கனைசர்ஸ்லாம் எடுத்து ரீஅரேஞ்ச் பண்ணும். இதெல்லாம் பண்ணோம்னா டோட்டலா ஒரு 3 days ஆகுது வேணும். ஒரே அடியா பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா படுத்துருவேன். எனக்கு வர டஸ்ட் அலர்ஜி நல்லாவே இருக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரேக் மட்டும் நான் பிரிச்சு வச்சிருக்கேன் இன்னைக்கு பண்றதுக்கு. இனி நாளைக்கு இந்த சைடு இருக்கிற ஏரியா வந்து பார்க்கணும். ஹஸ்பண்ட் வந்து இந்த டைல்ஸ்லாம் வந்து கிளீன் பண்ணி விட்டுருவாரு. அவரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாரு. ஸோ கொஞ்சம் பேர்டன் கம்மியா இருக்கும் எனக்கு. நேற்று தான் வந்து பெட்ரூம் கிளீனிங்கு, ஃப்ரிட்ஜ் கிளீனிங்கு இதெல்லாம் கிளீன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ கிளீன் பண்ணி எடுத்து வைக்க போறோம். எல்லாமே வந்து கவர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்படி கவர் பண்ணி எடுத்து வைக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து எண்ணெய் பிசுப்பெல்லாம் வந்துடும். ஸோ கவர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ரேக் வந்து கிளீன் பண்ணும். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிளீன் பண்ணுவோம். இந்த பாட்டில்ஸ் எல்லாமே வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருவேன். இதுல திங்ஸ் காலி ஆகும்போது வாஷ் பண்ணிட்டு திருப்பியும் வந்து திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருவேன். அப்படிதான் வந்து இந்த பாட்டில்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரேக்கும் வந்து கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. இனி நெக்ஸ்ட் வந்து இந்த ரேக் கிளீன் பண்ணும். இதுதான் இன்னுமே டஸ்டா இருக்கு. இது ஒவ்வொரு டப்பாவா எடுத்து தொடச்சு இப்போதைக்கு வைக்கணும். திங்ஸ் காலி ஆகும்போது வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணுவேன். இதுலயுமே வந்து வால்பேப்பர் ஒட்டியிருக்கலாம்னு நினைக்கிறேன். இது கிளீன் பண்ணாலுமே வந்து டஸ்ட் இருக்கிற மாதிரியே தான் காட்டும். அந்த மாதிரியான ஒரு கலர் தான் இந்த ரெண்டு இதுக்குமே. வால்பேப்பர் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கறதுனால என்னால இதுல ஒட்ட முடியாம போயிடுச்சு. இப்ப இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து நீட்டா தொடச்சு வச்சாச்சு. இது எல்லாத்தையும் வந்து அடுக்கி வைக்கணும். நான் வந்து லேபிள்லாம் வந்து பண்ண மாட்டேன் எந்த பாக்ஸுக்குமே. ஏன்னா எனக்கு தெரியும் எதுல எந்த பவுடர் வந்து போட்டிருக்கு அப்படின்னு. ஸோ ஹஸ்பண்ட்க்கும் வந்து அது எங்க இருக்கு அப்படிங்கறது சொல்லிடுவேன். ஸோ அவரும் வந்து மாத்தாம போட்டுருவாரு. இந்த ரேக் வந்துட்டு நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணல. நான் வந்து கிளாத் ஸ்டோர் வச்சிருந்தேன். அங்கதான் வந்து இத பூஜா ரேக்கா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ரேக்கு. ஸோ அது இப்போ யூஸ் இல்லாம இருக்கிறனால சரி அதையே எடுத்து இந்த பாக்ஸ் எல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். இது ரெண்டுமே வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணது.
இப்போ இந்த ரேக் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ பெரிய ஒரு வேலை முடிஞ்சு. இன்னும் முடியல, இன்னும் அடுத்தது 4th ரேக் இருக்கு. இனி இது எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணும், ரீஅரேஞ்ச் பண்ணும். இதுக்கு வந்து ஒரு எண்ட் இல்லாம போய்கிட்டே இருக்கு. ஒரு 5:30க்கு ஆரம்பிச்சது, முடியற பாடே காணும். அதனாலதான் இந்த கிச்சன் தொடுறதுக்கே வந்து ரொம்ப யோசிப்பேன். ஃபுல்லா வந்து குக் பண்ணி முடிச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமா இது கை வச்சாதான் டைம் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் மெதுவா தான் பண்ணுவேன். பிளஸ் வீடியோவும் எடுத்துட்டு பண்றதுனால டைம் ரொம்ப ஆகுது. இதுல வந்து டெய்லி யூஸ் பண்ற திங்ஸ் மட்டும்தான் வந்து வச்சிருக்கேன். ஸோ அடிக்கடி எடுத்து வாஷ் பண்ணிட்டே இருப்பேன். அதனாலதான் வந்து இப்போதைக்கு இதை எடுத்து தனியா கிளீன் பண்ணல. பட் இது எடுத்துட்டு அடியில மட்டும் டஸ்ட் வந்து ரப் பண்ணி விடணும். இந்த ரேக்கோட வேலையும் வந்து முடிஞ்சிருச்சு, கிளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட் ரேக். இதை வந்து கொஞ்சம் தொடச்சி விடணும் மாப் போட்டு. இதுல பெருசா எதுவும் கிளீன் பண்ண வேண்டியது இருக்காது. நான் எப்பவுமே யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தொடச்சுதான் வந்து உள்ள வைப்பேன். அதனால எண்ணெய் பிசுக்கு வந்து கம்மியா தான் இருக்கும். அம்மா வந்து டயர்ட் ஆயிடுச்சு. 5:30க்கு ஆரம்பிச்சது போது போயிட்டே இருக்கு. லாஸ்ட் ரேக் வந்ததுனால கொஞ்சம் அப்பாடா அப்படின்னு இருக்கு. இதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகி படுக்க வேண்டியது மட்டும்தான். இதனாலதான் எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் வந்து வச்சுக்கிறது. யூஸ்வலா டே டைம்லயே வந்து செய்வேன். இன்னைக்கு ஓகே, டே டைம்லயே நிறைய வேலை இருந்தனால செய்ய முடியல. மேல் பகுதியில மட்டும் கொஞ்சமா டஸ்ட் இருக்கு, அதை மட்டும் கிளீன் பண்ண அப்படின்னா முடிஞ்சு. ஸோ அதோட இதை ஸ்டாப் பண்ண வேண்டியதுதான். வீடியோவும் எடுத்துட்டு பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. ஃபைனலி இந்த ரேக்ஸ் ஃபுல்லாவே வந்து கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. என்னதான் வந்து டயர்டா இருந்தாலும் இந்த கிளீனான ஸ்பேஸ் பார்க்கும்போது ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருக்கு. ஓகேங்க, நெக்ஸ்ட் வந்து ரைட் சைட்ல இருக்கிற ரேக் வந்து கிளீன் பண்றேன். பட் உடனே இல்லை, நாளைக்கு. ஓகேங்க, பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.